எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெரகோட்டா ஜுவல்லரிக்கு தேவையான கிளேவை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த கிளேவோட ப்ரைஸும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. டெரகோட்டா கிளே காற்று படாமல் இருக்கிறதுக்காக நல்ல ஸ்ட்ராங்கான கவருக்குள்ளே தான் நம்மளுக்கு தருவாங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ தேவையோ அந்த கிளேவை மட்டும் எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்ட்ராங்கான கவருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப். ஏன்னா அப்போ தான் அது கெட்டி ஆகாமல் இருக்கும். டெரகோட்டாவில் 2 வெரைட்டிஸ் ஆஃப் கிளேஸ் இருக்குது. அதில் ஒன்று ஏர்டே கிளேன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பேக்கிங் கிளேன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிளே பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது, நல்ல மாய்ஸ்சராகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம இந்த டெரகோட்டா கிளேயில் இருக்கிற எல்லா ஏர் பபிள்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம இந்த கிளேவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமைனிங் இருக்கிற கிளேவை ஒரு கவர்க்குள்ள நல்லா பேக் பண்ணி ஒரு கண்டெய்னரில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். டெரகோட்டா கிளேயோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா நல்லா பிசையறதுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிளே நம்ம கையிலையும் ஒட்டாமல் இருக்கணும். நல்லா பிசையறதுக்கு தேவையான ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு துணியோ உட்டோ எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளேவை நல்லா உங்களோட உள்ளங்கையிலையும் கட்டை விரலையும் வச்சு நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் ஃபஸ்ட்டு என்னோடய கட்டை விரலாலையும் இல்லாட்டி இந்த ப்ளாமாலையும் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட் வேர்டில் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இல்லாமல் பாதியாக இருக்கிற மாதிரி முன்பக்கமாக நீங்கள் தள்ளுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட ரிமைனிங் இருக்கிற 3 விரலில் நீங்கள் பேக்வேர்ட்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா இதை பிசைங்க. இப்போ இந்த கிளே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணி அந்த கிளேவை ஸ்கூப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஈஸியாக வரும். இந்த டூல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை காமிக்கிறேன். ஈவன் சைஸில் சின்னதாக பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.